ஹாய், ஐம் டாக்டர் பத்மஜா, ஹோமியோபதி ஃபிசிஷியன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஹோமியோபதி பில்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மாலாக இருக்குது, கடுகு சைஸில் இருக்குது. இது எப்படி வந்து ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய டிசீஸை வந்து எராடிகேட் பண்ண வைக்கும்? இதெல்லாமே மெடிசின் தானா இல்லை பிளாசிபோவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஆட்டமை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, அதாவது அணு. நம்ம எல்லோரும் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம். ஆட்டமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த எனர்ஜியில் ஆட்டம் பாம் பண்ண முடியும். ஸோ அந்த ஆட்டம் பாம் வந்து சிட்டிஸையே டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி இருக்குது அதுக்குள்ளே. ஸோ அப்படியே ஹோமியோபதி மெடிசனையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஹோமியோபதி மெடிசன் வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பிளான்ட் சோர்ஸ், அனிமல், மினரல் சோர்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து டைல்யூட் பண்ணி சக்கஷன், அதாவது விகரஸாக ஷேக் பண்ணும்போது அதோட எனர்ஜி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அதோட மருத்துவத்தன்மை வந்து ஹீலிங் பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் வந்து குறையும். அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் குறையும். ஸோ ஹோமியோபதி மெடிசின் வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இது வந்து சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ், ப்ரெக்னென்சி பீப்புள், இன்ஃபேன்ட்ஸுக்கும் ரொம்பவே சேஃப் மெடிசின். அதுக்கப்புறம் சப்ரெஷன் எதுவும் பண்ணாது. அதனால் க்யூர் அட்டைன் பண்ணலாம். ஹோமியோபதி மெடிசின்ஸ் பார்க்குறதுக்கு குட்டியாக தான் இருக்கும், பட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹையர் பவர் போகும்போது இன்னும் அதோட மெடிசினல் தன்மை தான் வந்து உயரும். அதனால் வந்து இது வெறும் தண்ணி அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இட்ஸ் பியாண்ட் த மெட்டீரியல் திங். இது எல்லாமே வந்து எனர்ஜி லெவலில் ஆக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஹோமியோபதி மெடிசன் எடுக்கும்போது ஹோமியோபதி மெடிசனோட சைஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி, ஒரே ஒரு மெடிசன் தான் தராங்க, நிறைய மெடிசன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வரி பண்ணாமல், அந்த ஒரு ஸ்மால் பில்லுக்குள்ளேயே நிறைய எனர்ஜி இருக்குது. அந்த குட்டி எனர்ஜி வந்து உங்கள் ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய டிசீஸை எராடிகேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்புங்க. ஸோ ஒரு குவாலிஃபைடான ஒரு ஹோமியோபதி டாக்டரால் உங்களோட கேஸை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக மெடிசன் தந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த் வந்து ஷிஃப்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.